அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஷா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வந்து என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு காலையில் பூரி தான் போட்டேன். என் மகளுக்கு வந்து லூஸ் மோஷனால் அவளுக்கு வந்து ப்ரெட் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்துட்டு ஓம வாட்டர் கொடுத்தேன். ஓம வாட்டர்லாம் கொடுத்துட்டு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து வச்சு ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா. அதுக்கப்புறமேட்டுக்கு பூரி போட்டு குருமா வச்சு எல்லாேருக்கும் கொடுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். ஒன்று ஒன்றா எடுத்து இந்த குருமா இவ்வளோ தான் இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு புளிக்குழம்பு தான் அன்றைக்கி. புளிக்குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காவை திருவி அரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் குழம்புலாம் வைக்கல, கொடுக்கணும். சாதம்லாம் வச்சுட்டேன். சாதம் வச்சுட்டு வாழைக்காய் புட்டு மாதிரியே வச்சு புளிக்குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றணும், புளியும் ஊற்றணும். சும்மா இது பண்ணி வச்சுருக்கேன், நேரம் ஆகிட்டுன்னு அப்படி வச்சுருக்கேன். இது வந்து வாழைக்காவை புட்டு மாதிரியே வச்சு கொஞ்சமாக வச்சுருக்கேன். பிறகு காய் பொரிக்கணும், சவுச்சக்காய் முட்டையெல்லாம். அதுக்கப்புறம் இன்னும் தேங்காய் திருக்குறதை உடச்சி தான் வச்சுருக்கேன்னா அந்த வேலைகள்லாம் இருக்குது. பூரி போடவே நேரம் சரியாக போய்ட்டு பூரினாலே நேரம் ஆயிடுது. இங்கே பாருங்கள், உருட்டு உளுந்துன்னு கேட்டால் இந்த உளுந்தை கொடுத்துருக்காங்கம்மா. இந்த உளுந்தை நேற்று நைட்டே ஊற போட்டு சிக்கன் மாவை பாருங்கள் கும்மி போய் உட்காந்துருக்கு. இதுக்கு மாவு எப்படி அரைச்சிக்கணும், இந்த மாவு வந்து பத்தவே பத்தாது. எப்படி இட்லி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. நைட்டு இட்லி ஊற்றணுன்ட்டு நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். கும்மி போயிருக்கு பார்த்தீங்களா, நிறைய மாவு வரணும். உருட்டு உளுந்துனா இந்த உளுந்தையாக கொடுப்பாங்க. இப்படியோ கொடுத்துருக்காங்க, நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டு தெரியாமல் இவ்வளோ நாள் இப்படி நடக்கலை. இந்த பாட்டிலுக்கு வந்து துணியெல்லாம் உடிச்சிட்டு எண்ணெய் பாட்டிலெல்லாம் கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நைட் சாப்பாடு பார்த்துக்கோங்க. மாவு அரைச்சி வச்சதுல நைட் சாப்பாடு பாருங்கள் எப்படி இருந்துருக்கு. இட்லி எப்படி இருந்துருக்கு, தக்காளி சட்னி வச்சு சாம்பார் வச்சு இட்லிலாம் எடுத்து வச்சிட்டேன். 2 பேருக்கு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஊற்றிருக்கேன், எங்களுக்கு தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இட்லி சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் நினைக்கவே இல்லை இந்த உளுந்துக்கு இப்படி வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆசிப்பருப்பு சாம்பார் தான். இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். இட்லியை பாருங்கள், நினச்சி கூட பார்க்கல இந்த உளுந்துக்கு. இந்த உளுந்து வந்து கடுகுல போடுவாங்கள்ல, அந்த உளுந்து மாதிரியே இருக்குது. நான் உருட்டு உளுந்து இட்லி போடுறேன்னு கேட்டால் இப்படி யாராவது எடுத்து கொடுப்பாங்களா? தெரியாத பிள்ளைங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து தர மாட்டாங்க. எப்போயும் நம்ம வாங்குகிற கடைனால உருட்டு உளுந்து தான் உருட்டு உளுந்து தருவாங்க. எனக்கு தெரியல, இதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நானும் வாங்கிட்டு வந்தோடனே நைட்டு மாவு இல்லைன்னு ஊறவும் போட்டேன். பார்த்தீங்களா எப்படி இட்லி சாஃப்டாக வந்திருக்குன்னு. 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 3 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்களா, உளுந்து மாதிரியே இருக்கிறது, கடுகில் போடுற உளுந்து மாதிரியே இருக்கா. இந்த உளுந்தை வச்சு தான் ஊற போட்டேன். ஆனால் இட்லி சாஃப்டாக வந்துருக்குறேங்களேன். வராதோ கல் மாதிரி இருக்குமோ, உளுந்து வேறு கும்மி போய் இருந்துச்சு. எப்படி என்ன செய்ய போகிறேனே தெரியல அப்படின்ட்டு ஒரு வேலையை அரைச்சி வச்சு பிசைஞ்சு வச்சுட்டே மத்தியானமே இப்போ இட்லி ஊற்றி சாப்பிட்டோம். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருந்துச்சு இட்லி. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.